இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிசாமுதீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் இல்லை, அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளோடு சேர்ந்து நீங்களும் அந்த குரல் கொடுத்துட்டு வந்தீங்க. இப்போ நேற்று இது தொடர்பாக சட்டசபையில் பேசப்பட்டது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அந்த மேகதாது விவகாரத்தில் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் வலியுறுத்தினாங்க. தாவேகா கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்தினாங்க. அப்புறம் பேசும்பொழுது உதயநிதி கேட்டதுக்கு குறுவை சாகுபடிக்கு அந்த அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறப்ப முதலமைச்சர் பேசும்பொழுது குறுவை சாகுபடிக்கு நிவாரண தொகுப்பு ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது. நான் கேட்டது இப்போ இந்த வருஷம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அவங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. அது அந்த எதிர்கட்சி தலைவர் கேட்டதுக்கு உரிய பதில் கடைசி வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? விவசாயிகள் நினைக்கிறாங்களா, இல்லைன்னு நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க? அதாவது இந்த விஷயத்தை ரெண்டு மாதிரியா பார்ப்பீங்க. ஒண்ணு, காவிரியில் இந்த ஆண்டு தண்ணீர் கர்நாடகாவால் தரப்படாத காரணத்தால் குறுவை சாகுபடி பொய்த்து விட்டது. குறிப்பாக கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினத்துல 30,000 ஹெக்டேர் பரப்பளவு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டிய நிலத்தில் வெறும் 1118 ஹெக்டேர் மட்டும்தான் சாகுபடி, 30 பங்கு மட்டும்தான் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வாதம். இன்னொன்னு, மேகதாது அணை கட்டப்போடைய பிரச்சனைகளை குறித்து இன்னொரு வாதம். இரண்டும் ஒன்றே சேர்ந்து விட்டது என்றுதான் சட்டமன்றத்தில் நான் கருதுகிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை மாநில நலம் சார்ந்த விஷயம், எந்த கட்சியாலும் புறக்கணிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதா எதிர்கட்சி ஜெயிக்கிறதா என்பது போல வாத பிரதிவாதங்களை வைத்து முடிவு செய்வது என்பது தப்பு. அனைவரும் சேர்த்துதான் இதில் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற வேண்டும், அதுதான் நல்லதும் கூட. தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது காவிரி நீர் வேண்டாம் என்று சொல்வதற்கான யோக்கியதை யாருக்காவது இருக்குதா? முடியாது. அதுதான் வேணும். அப்ப அந்த நிலையில் பார்க்கும் பொழுது காவிரியில் தண்ணீர் வரவில்லை, அதனால் கடைமடைக்கு தண்ணீர் வரவில்லை. அப்போ திருவாரூரும் திருவாரூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்குது, மயிலாடுதுறையும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போர் உள்ளவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அதற்கு நிவாரணம் கேட்ட எதிர்கட்சி தலைவர்கள் பேசும் பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறுவை தொகுப்பு வழங்கியதை பற்றி குறிப்பிடும் போது அதை கேட்கவில்லை, நான் நிவாரணம் கேட்டேன் என்று அவர் அடித்து பேசினார். வரவேற்கிறேன். இந்த வாதங்களில் யார் ஜெயித்தார் என்பதை விட அனைத்து கட்சியையும் சேர்ந்து, அனைத்து இயக்கங்களையும் தேர்தல் விவசாய இயக்கங்களையும் சேர்த்து கூடுதல் கொஞ்சம் பேசினாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். எதிர்கட்சி தலைவர் அதான் சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுங்கிறாரு. அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளும் அதான் சொல்லுது, எதிர்கட்சிகள் அதான் சொல்லுது. ஆனா அதுக்கான பதில் அங்கிருந்து வரவில்லை என்பது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் இது எல்லோரும் சேர்ந்த விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும், காவிரியில தண்ணி வரல. காரணம் என்ன? தொடர்ச்சியாக அவர்கள் ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர், கபினி என்று பல அணைகளை கட்டி அங்கங்க தண்ணி தேக்கப்பட்டதால் வரவில்லை என்று தவிர வறட்சி என்ற காரணத்தால் வரவில்லை. வறட்சி என்றால் அந்த 3 அணைக்கு வறட்சி வரணும், அந்த 3 அணைக்கு தண்ணி வருது. வறட்சி என்பது நம்மகிட்ட கேள்வி தான். இப்ப இந்த நிலையில் மேகதாது அணையை கட்டிவிட்டால் அவர்கள் 67 TMC தண்ணீரை நமது மாநில ஓரத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் தேக்கிவிடும் பொழுது சுத்தமா தண்ணீர் வர வாய்ப்பு இல்லை. 177 TMC தண்ணீர், 177.25 TMC தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், கொடுக்க வேண்டும். அதை பகுதி பகுதியாக கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்காங்க என்று சொன்னால், அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மழை வெள்ளம் வந்து வெள்ள நீர் உபரிகளாக வரும்போது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இதில் ஓர வஞ்சனையை ஒன்றிய அரசுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஒன்றிய தேசிய அளவில் உள்ள கட்சிகள் இங்கே கரை சேர முடியாது. அங்கே தேசிய உள்ள கட்சிகள் காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி வரக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இவர்கள் அதை கவனம் ஃபுல்லா அங்கே செலுத்தி அவர்களுக்கு தொடர்ந்து சலுகைகளை வாரி வழங்குகிறார். ஒன்றிய அமைச்சர் என்ன சொன்னார்? மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லை என்று ஒன்றிய பாராளுமன்றத்தில் பேசுகிறார். எப்படி முடியும்?
கீழ்மடை பகுதியில் உள்ள மாநிலங்களுடைய அனுமதி கேட்காமல் கட்டக்கூடாது என்றுதான் 2018 உச்ச நீதிமன்ற உத்தரவுல இருக்கிறது. அப்ப அவங்க கட்டிட்டு போயிட்டா இது மனிதனுக்கு மட்டும் உள்ள பாதிப்பா? வாழ்கின்ற மீனிலிருந்து ஆரம்பிச்சு காக்கா குருவி வரையிலவா அந்த தண்ணியிலே வாழ்கிறது. நாகப்பட்டினத்துல விவசாயம் நடக்கல, தஞ்சாவூர்ல விவசாயம் நடக்கல, திருவாரூர்ல விவசாயம் நடக்கல, மயிலாடுதுறை விவசாயம் நடக்கல என்று சொன்னால் அந்த மக்கள் பிரச்சனை மட்டும் அல்ல, இது மாநிலம் தழுவிய பிரச்சனை. தஞ்சாவூர் என்பது நெற்களஞ்சியம், மாநிலத்துக்கு ஃபுல்லா நெல் வழங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாநிலத்தை பாதிக்கும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பொய்த்து வந்தால் விவசாயிகள் விவசாயத்தை கைவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருந்தால் அது என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் பேசினார்கள், விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, ஆளுங்கட்சி பரிசீலிக்கணும்னு சொன்னாங்க, நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த நிவாரணம் யாருக்கு போய் சேர்ந்துருமா? நிலச்சுவார்ந்தர்களுக்கு போய் சேரும். விவசாயிகள், உண்மையான விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள். இங்கே இன்னொருத்தரும் பாதிக்கப்பட்டார், அதை குறித்து யாருமே பேசவில்லை. ஒரு நிலச்சுவார்ந்தார் குறுவை சாகுபடி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சாகுபடிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய விவசாய கூலிகளுக்கு அந்த வேலை இழப்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசு 100 நாள் திட்டத்துல கை வைத்து 50 பேர் வேலை செஞ்ச இடத்துல நீ 5 பேர் கூட வேலை செய்ய முடியாத நிலையில, அந்த வேலையும் இல்லாத நிலையில் இந்த குறுவை சாகுபடிக்கு செய்யாத நிலையில லட்சக்கணக்கான விவசாய கூலிகள் பல பிண்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் நிர்வாகம் வழங்குவது? ஆகவே எதிர்கட்சியாக இருந்தாலும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களோ அல்லது மாண்புமிகு முதல்வர்களோ விவசாயிகள் மட்டும் கணக்கு கொள்ளாமல் விவசாய கூலியையும் கணக்கு கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புல எங்க போவான்? அப்ப வடபுலத்துல இங்க வர மாதிரி இவன் புலம்பெயர்ந்து அங்க போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த விவசாயம் தீராமல் இருப்பதற்கு மேகதாது அணை பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும். மாணவ முதல்வர் நான் போய் பேச என்ன, அது நல்ல என்ன தான், போய் பேச தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி சில செய்திகளை புரிஞ்சு கொள்ள வேண்டும். மேகதாது கிட்டைய ராசி மணல் திட்டம் என்ற திட்டம் ஒன்று இருக்குது. ராசி மணல் திட்டத்துல அங்கேயே அணை கட்டுறதுன்னு ஒரு திட்டம் இருக்கு. இதை தமிழ்நாட்டுல தான் அணை வரும், இருந்தாலும் தமிழ்நாடு மட்டும் செய்ய முடியாது. காமராஜ் அவர்கள், மாண்புமிகு காமராஜ் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டி திட்டங்களை தீட்டி இருக்கிறார். இன்று வரை செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடும் கர்நாடகாவும் பயன்பெறும். 2 பேரும் சேர்ந்தான் திட்டத்தை செயல் முடியும். கிட்டத்தட்ட 400 மெகாவாட்டுக்கு மேல மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். 2 பேரை பங்கிட்டுக் கொள்ள முடியும். கர்நாடகாவுக்கும் தண்ணி கிடைக்கும், நம்மகிட்டையும் தண்ணி கிடைக்கும். அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டு புதுசா அவங்கவுங்களுக்கு சொந்தமா ஒரு திட்டத்தை தயாரிக்கும் பொழுது கீழ்மடை மாநிலங்கள் சுத்தமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக ராசிமணல் திட்டத்தை அரசு கையெடுக்க வேண்டும். எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் சேர்ந்து இந்த முடிவை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு வந்து வலியுறுத்தி கர்நாடகாவை சம்மதிக்க வைத்து அந்த ராசிமணல் திட்டம் செய்துபடுத்தி விட்டால் மேகதாது திட்டம் வராது. அப்பதான் நாகப்பட்டினம் மக்களும், கடைமடை மக்களும், மயிலாடுதுறை மக்களும், திருவாரூர் மக்களும் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். தொடர்ந்து இந்த காவிரி பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும். ஏன்னா கடல்ல போற நீர் நிறைய மழை காலத்துல வேஸ்ட் ஆகுது. அப்ப ராசிமணல் திட்டம் இருந்தால் மேட்டூருக்கு முன்பே ஒரு அணையை போட்டு கொஞ்சம் நீரை தடுத்து வைக்க முடியும். இந்த திட்டங்கள்லாம் உள்ள இருக்கிறது, இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்த திட்டம். அது ராசிமணல் திட்டத்திலே எந்த இழப்பும் கிடையாது என்பதை தெளிவாக அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ராசிமணல் திட்டத்தை ஆய்வு செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தையில் நிரந்தரமான தீர்வை ஒன்றிய அரசு கையில எடுத்து செய்ய வேண்டும். இது கர்நாடகாவில போய் யாராவது தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரேன்னு சொன்னா கர்நாடகாரம் போட மாட்டான். காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் தமிழர்கள் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, கொலை செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி யாரும் கர்நாடகா அடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி நிலை இருக்கும் போது மாநில முதல்வர்களால் இருந்தாலும் சரி, மீண்டும் யாராலும் செய்ய முடியும். அதான் குறுவை சாகுபடிக்கு அந்த சிறப்பு ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க, குரல் கொடுக்குறீங்க. இப்போ மூத்த அமைச்சர் அவை முன்னவர் செங்கோட்டையன் சொல்லும் பொழுது வறட்சி நிதி குறித்து பொதுவாக செப்டம்பர்ல தான் ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிறாரு. செப்டம்பர்ல ஆரம்பிக்கப்படுறது வந்து சார், நீங்க வந்து அடுத்து சம்பாக்கு வந்தா பாரம்பரியப்படி இப்ப குறுவையில முடிஞ்சு போச்சு, குறுவை முடிஞ்சு போச்சு, இல்லன்னு ஆயிடுச்சு. இப்ப ஏற்கனவே இன்னொரு பிரச்சனை இருக்குது. குறுவை சாகுபடி செஞ்சால்தான் அது நட்டம் சொல்லி சர்டிபிகேட், குறுவை சாகுபடி செய்யல எப்படி சர்டிபிகேட் தருது வருவாய்த்துறை பிரச்சனை பண்ணி யோசிச்சுட்டு இருக்கு. அந்த வழியை நீங்க காட்டணும். இப்ப நான் வந்து ஒரு விவசாயத்தை ஆரம்பிச்சு அந்த செய்யல அப்படின்னு சொன்னா ஒரு சான்றை போட்டு வீவட்டை வாங்கி அதை போய் கொடுத்தா நிவாரணம் பெற முடியும் அல்லது தொகுப்புகளை பெற முடியும். இப்ப நான் வந்து விவசாயமே பண்ணல, ஏன் பண்ணல, தண்ணி வரல பண்ணல, இப்ப எனக்கு எப்படி சர்டிபிகேட் தர முடியும்னு சொல்லி அதிகாரிகள் கேட்கிறார்கள். வந்த நீரையும் ஒழுங்காக பங்கிட்டு கொடுக்கவில்லை. இப்ப பாருங்க, இந்த பிரச்சனை சம்பாவிலும் தொடரும், சம்பா பயிரிலும் தொடரும். ஏன்னா சென்ற ஆண்டு
சம்பா தண்ணியை பருவம் பார்த்து வைக்காத காரணத்தினால கடைசி அறுவடை தாண்டி பிற்பாடு அறுவடைப்பட்ட நிகழ்ச்சிகளும் பாதிக்கப்பட்டது. ஆகவே இதை ஒழுங்குபடுத்துவது மாநில அரசின் ஒற்றுமை என்ற கைப்பில் இருக்கிறது. இது நலன் சார்ந்த பிரச்சனை. இதை அவர் செய்யணும் இவர் செய்யணும் வாதத்தில் யார் ஜெயிப்பது என்பது முக்கியமல்ல. வாதத்தில் மக்கள் நலனை ஜெயிக்க வேண்டும். அதை முதல்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதிர்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தபடி மக்களை ஜெயிப்பதற்கு ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டா திமுக தான் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார், காங்கிரஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறார். இப்ப புதுசா வந்திருக்கிற தாவ கேட்டா இல்ல. அப்ப எல்லாம் சேர்ந்து அனுசரிச்சு பாராளுமன்றத்தை இந்த முற்றுகையிட்டு அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு நீர் திறப்பு சாவியை அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் பெறாத வரை நீ சாவியை அவன்கிட்ட கொடுத்து அவனே செயல்படுத்து சொன்னா சிவகுமார் திறந்து விட்டா பாஜக கத்துவான். பாஜக உள்ள யாராவது ஆட்சிக்கு வந்து அவங்க திறந்து விட்டா சிவகுமார் கத்துவார். இதான் தொண்டு தொட்டு நடந்துகிட்டு இருக்கிறது. அட்டா வட்டார நாகராஜ் வருவார். இப்படிதான் இருக்கும். அங்க நான் கர்நாடகாவில படிச்சவன். கன்னடா படம் வெளியே எடுத்துனா தமிழ் படத்தை 2 பேரும் போஸ்டர் கிழிப்பான். அப்பதான் தியேட்டர் தமிழ் படம் போடாம நிறுத்துவான். அப்பதான் கன்னட படம் ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சிந்தனையை விதைத்த மக்களாக, தமிழை பார்த்தால் விரோதியாக பார்க்கக்கூடிய மக்களாக கர்நாடக மக்கள் இருந்து கொடுக்கக்கூடிய காரணத்தினால அந்த மக்களுடைய பாதுகாப்பையும் நலனையும் கருதி பேச்சுவார்த்தை மாத்திரமல்ல சேர்ந்து போய் பேசுவதும் சேர்த்து முடிவெடுப்பதும் தான் சிறப்பாக இருக்கும். நேற்று விவசாய சங்க பிரதிநிதி எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க அமைச்சர்கள். அதாவதுங்க, விவசாய சங்க பிரதிநிதிகளை முன்கூட்டியே பார்த்து ஆய்வு செய்து தெளிவான ரிப்போர்ட்டை வாங்கியிருக்க வேண்டும். இது ஏதோ கூலி பிரச்சனை, அன்னன்னைக்கு உள்ளக்கூடிய தொழிலாளர் பிரச்சனை என்ற ஒரு அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டம் நடத்துவது அன்னன்னைக்கு பிரச்சனை தீர்ப்பதல்ல. இது நிரந்தர வாழ்வாதார பிரச்சனை. நான் இருக்கும் வரை, அடுத்தவர் இருக்கும் வரை, நீங்கள் இருக்கும் வரை, யார் யாருக்கெல்லாம் ஆயுள் தாண்டி 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 போகுதோ அதுவரை இந்த தமிழகம் இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை இந்த பிரச்சனை இருக்கு. அதை தொடரணும். உதாரணத்துக்கு நைல் நதி 11 நாடுகள் பங்கிட்டுக் கொள்கின்றன. இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. நாடுகளே ராணுவம் வச்சுக்கிற நாடுகளே பங்கிட்டுக் கொள்கிறது. தனுப் நதியை ஜெர்மன், ஆஸ்திரியா போன்ற பெரிய நாடுகள் உட்பட 10 நாடுகள் பங்கிட்டுக் கொள்கின்றன. இந்தியாவும் பாகிஸ்தான் நேர் விரோதி நாடு. சிந்து நதி குடும்பத்தில் உள்ள ராவி, சட்லஜ் போன்ற 6 நதிகள் இந்தியா 3, பாகிஸ்தான் 3 பங்கிட்டுக் கொள்கிறது. பிரம்மபுத்திராவை இந்தியாவும் பங்களாதேஷும் பங்கிட்டுக் கொள்கின்றன. மாநிலம் என்று சொல்லிவிட்டு, ஒரே இந்தியா என்று சொல்லிவிட்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றீங்க. அப்ப தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கார எத்தனை பேர் சண்டை போடுறது? ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் முல்லையாறு, முல்லை பெரியாறு, கேரளாவோட சண்டை, இன்னொன்னு பாலாறு, ஆந்திராவோட சண்டை. ஒழுங்கா தண்ணி வந்து பாண்டிச்சேரிக்காரன் தான் தண்ணி கொடுக்குறான் சாராய கடை மூலியமா. அப்படிதான் சொல்லணும். சொல்றது கேவலமா இருக்குது. இப்போ அப்ப என்ன மாநில ஒற்றுமை ஐக்கியம்? அப்ப நான் வேற மாதிரி சிந்திப்பேன். தமிழ்நாட்டுல ராணுவம் இருந்தா சண்டை போட்டு வாங்கிக்கலாமா? அப்படி என்று சிந்திக்கக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாது. இந்திய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜீவாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. ஒரு வீட்டுல ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறாரு, அவர் வாடகை கட்டலன்னா கூட தண்ணீரை நிறுத்தக்கூடாது, மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. அப்போ நமக்கு தண்ணியை நிறுத்தலாமா? தமிழ்நாட்டு அவன் நிறுத்துறான. என்னைக்காவது தமிழ்நாட்டுக்காரன் நெய்வேலியில் போற மின்சாரத்தை நான் நிறுத்துறேன்னு சொன்னானா? கூடங்குளத்துல போற மின்சாரத்தை நான் நிறுத்துவேன்னு சொன்னானா? அங்க ஒரு போராட்டம் பண்ணானா? அல்லது கல்பாக்கத்திலிருந்து மின்சாரம் போகலான்னு சொன்னானா? செய்யலையே. எத்தனையோ ஒழிப்பி கர்நாடகா நிறுவனங்கள் மெட்ராஸ்லயும் தமிழ்நாடு இருக்குத. ஏதாவது ஒன்றை ஒரு சின்ன ஒரு கண்டு விழுந்திருக்குமா? தமிழ்நாட்டுக்காரர்களை 100கணக்கான பஸ்களையும் உயிர்களையும் சேதப்படுத்தினீர்கள், படுத்தினார்கள். அப்ப கூட தமிழ்நாட்டுக்காரன் அப்படியே இது வந்து அந்த மாநிலத்தை சிறப்பை காட்டி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தார். 100கணக்கான வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செக் போஸ்ட் நிறுத்தி வைக்கப்பட்டன. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டார்கள் ஓட்டுநர்களும் அந்த வண்டியில வந்த பாசஞ்சர்ஸும். நடு ரோட்டுக்கு எடுத்து 8-10 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. இது போன்ற நிலையெல்லாம் ஒன்றிய அரசு பார்த்து கொண்டே இருக்குமா? அப்ப நமக்கு என்னதான் விடிவு? காவிரியை நிரந்தரமாக அனைத்து அமைப்புகளும் அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒன்றிய அரசு வேட்டிக்கு பார்த்து கொண்டு இருக்க கூடாது. உங்களால தமிழ்நாட்டுல வர முடியாது, அதனால நாங்க தமிழ்நாட்டை கவனம் செலுத்த மாட்டோம் என்று சொன்னால் இது இந்திய இறையாண்மைக்கு நீங்கள் வைக்கும் வேட்டாக அமைந்துவிடும். அதை ஒன்றிய அரசுகள் உணர வேண்டும். இத்தனை வருஷம் ஆள்றாங்க, அவங்க அத்தனை வருஷம் ஆண்டு போனாங்க. காவிரி பிரச்சனை யாரால முடிவு பண்ண முடிச்சு? ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை எங்களுக்கு. ஒட்டுமொத்தமா வேளாண் பட்ஜெட்டு மற்றும் அதுக்கு முதல் நாள் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா?
அவங்க தேர்தலில் பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி அந்த நிதி ஒதுக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து துணை நிதியில் அறிக்கை பொருளாதாரங்கள்லாம் இது வரைக்கும் 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க என்ற நிலையில ஏற்கனவே கொல்லப்பட்ட திட்டங்கள், ஏற்கனவே கடந்த அரசு செய்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சில திட்டங்கள் பெயர் மாற்றி செய்திருக்கிறதா சொல்லுகிறார்கள், அது உண்மைதான். இதெல்லாம் வந்து பத்தாது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய அரசுகள் வளர்ந்து வர வேண்டும். என்னை பொறுத்தவரை அதிகமான இலவசங்களை அறிவிப்பதும், அதை அறிவித்து விட்டு செய்யாமல் மக்களை ஏமாற்றுவதும் தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் இலவசங்களை அறிவிக்காமல் இருக்கணும். இலவசங்களையே வைத்துக் கொண்டு இலவசத்தையே வைத்து நாட்டை ஆள்வது என்று சொன்னால், இங்க இந்த இலவசத்துக்காக கொடுக்கப்படுகிற பணம் பட்ஜெட்ல 33% மேல இங்க ஒதுக்குதுங்க. அப்ப இலவசத்தை கொடுக்க போய் அங்க நம்ம சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல 45,000 கோடி வருது. என்ன சாராயத்துல 45,000 கோடி? சாராயத்தை உண்பதனால், சாராயத்தை குடிப்பதனால் 60,000 கோடி செலவாகுது, 70,000 கோடி செலவாகுது மறைமுகமாக. கல்வி குழந்தைகளுக்கு மறுக்கப்படுது. பெற்றோர்களுக்கு குடிக்கிற வீட்டுல பெற்றோர்களுடைய மருத்துவம் மறுக்கப்படுகிறது. வன்கொடுமை நடக்கிறது, பொன்னாடி போல அடிக்கிறாங்க. இப்படி குடும்பங்கள் கைவிடப்படுகின்றன. இப்படி பல பிரச்சனை இருக்குது. அந்த 45,000 கோடி வருவதும் ஒண்ணு, அதை மறைமுகமா வரைச்சது 70 கோடி 70,000 கோடி செலவு பண்றது ஒண்ணு. ஆகவே இதெல்லாம் நீக்கிவிட்டு தெளிவான சிந்தனையோடு அரசை நடத்தினால் மக்களுக்கு நிரந்தரமாக மீனை பிடிச்சு கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அவன் தொடர்ந்து மீன் பிடிக்க சாப்பிட ஆரம்பிப்பான். இலவசமே கொடுத்துட்டு இலவசம் அறிவிங்க அப்படின்னு கேட்கிறாங்க மக்கள். ஆகவே தெளிவான பட்ஜெட்டை இப்போ ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக அறிவிச்சிருக்கிறார்கள். உபரி பட்ஜெட்டாக அடுத்த தேர்தலையாவது அடுத்த பட்ஜெட்லையாவது முடிவை பெற்ற பட்ஜெட்டாக நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் மக்கள் அடிப்படை தேவைக்குள்ளது நம்ம வரவேற்கிறோம். அடிப்படை தேவை தாண்டி கொடுக்கக்கூடிய இலவசங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். செய்தால்தான் முடியும். இப்ப வந்து எல்லாத்தையுமே கேட்டா பொம்பளைக்கெல்லாம் பஸ் ஓசியா கொடுத்துக்கிறீங்க, வீட்டுக்கு அதிகமாக உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய ஆண்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு செஞ்சிருக்கீங்க. அப்ப பஸ் அவங்களுக்கு நான் கேட்பேன், அப்படிதான் வரும் வாதம். ஆகவே இதெல்லாம் சிந்தித்து ஒரு அரசு செயல்பட வேண்டும். போதிய அனுபவங்களை பெற்றவர்களை கூட வைத்துக் கொண்டு செயல்படுவது சிறப்பாக. சார், இன்னைக்கு தொகுதி மறுவரை தொடர்பா ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்காரு. தமிழக எம்பிகள்லாம் அதில் பங்கேற்கணும்னு சொல்லி கூட்டியிருக்கிறாரு. இது திமுக பங்கேற்கல, அதிமுக பங்கேற்கல, தேமுதிகவும் பங்கேற்கல. தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, தமிழ்நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இதில் பங்கேற்பாங்க. அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்துக்கு 2வது இடம் அடுத்த இடம் கொடுக்குறவங்க பங்கேற்க மாட்டாங்க அப்படின்லாம் கருத்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு நலன் முக்கியமில்லை இவங்களுக்கு, அரசியல் காரணங்களால் இவங்க பங்கேற்கல அப்படின்லாம் குற்றச்சாட்டு எழுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படி மேகதாது அணைக்கட்டு பிரச்சனை, காவிரி பிரச்சனை முக்கியமோ அதே போல நம்முடைய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு, இந்திய இறையாண்மை நமக்குள்ள பங்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த தொகுதி மறுவரை திட்டத்துல நம்முடைய கரெக்ட்னஸ் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நாம் வீழ்த்தப்படுவோம், கவுத்தப்படுவோம். நம்ம ஆரம்பத்தில் தப்பு கணக்கு போட்டுட்டோம். என்ன தப்பு கணக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று தேவையில்லாம போட்டு திணிச்சு இருக்கிற வார்த்தை எல்லாமே பிள்ளைக்கு குடும்ப ஆளை பிடிச்சிடுவான்னு சொல்லி எல்லாத்தையும் அறுத்து விட்ட விளைவு இன்னைக்கு மக்கள் தொகையில மிகவும் பின்தங்கிய மாநிலமாக நம்ம மாநிலம் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்னைக்கு பணத்தை பிரிப்பது, அதிகாரத்தை பிரிப்பது, என்னென்ன செல்வாக்குகளை பிரிப்பது எல்லாம் மக்கள் தொகையை வச்சு வர்றான். இப்ப இந்தியாவிலிருந்து வரி நம்மகிட்ட கூட வாங்குறாங்க. நம்முடைய மக்களுடைய செலவு பண்ணக்கூடிய திறமை தமிழ்நாட்டுல தலைமைக்கூடிய வளம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஜிஎஸ்டி வருவாய் அதிகமா இருக்கு. அதை வாங்கி பிரிக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில பிரிக்கிறார்கள். அது பிரிக்கும் போது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார்லாம் கூடவா வாங்கும். காரணம் என்ன? அவங்கள்ட்ட மக்கள் தொகை இருக்குது. இப்ப நீ உனக்கு ஏற்கனவே புத்தி இல்லை, பிள்ளை பெக்காம விட்டுவிட்ட. இப்ப என்ன பண்ணுவேன்? அது போன உடனே பொருளாதாரம் மட்டும் போகுதா? அடுத்தது என்ன? மத்திய தொகுப்புகள் குறையுது. எல்லா தொகுப்புகளும் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில், எம்எல்ஏ விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அல்ல, தொகுதிகள் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அல்ல, உங்களுடைய நிலப்பரப்பின் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அல்ல, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுப்புகள் பிரியும்போது நம்மளோட குறையுது. இப்ப கடைசியில எம்பி எத்தனை வைக்கணும்? 10 ஏக்கருக்கு எம்பி வைக்கிறதா? 10 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு, சதுர கிலோமீட்டர் சுத்தளவுக்கு எம்பி வைக்கிறதா? இல்ல, மக்கள் தொகை அடிப்படையில் தான் எம்பி. நீங்க 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 4 பேர் இருந்தாலும் கணக்கு கிடையாது. நீங்க எத்தனை மக்கள் இருக்கீங்கன்னு பாக்குறான். அப்படி வைக்கும் பொழுது நாம் வீழ்வோம். அப்போ நம்மளது குரல் பாராளுமன்றத்தில் எடுபடுமா? எடுபடாது. மாநிலங்கள் எடுபடுமா? இங்கே உள்ள எண்ணிக்கை பற்றி அங்கேயும் கொடுப்பாங்க, அதுலயும் வீழ்ச்சி அடையும். அப்ப நம்மளால்
மத்திய தொகுப்பிலிருந்து எந்த திட்டங்களையும் கேட்டு பெற முடியாது என்ற ஒரு மோசமான பிரச்சனை எழுகின்ற காரணத்தினால இதில் அனைத்து கட்சிகளும், இன்னைக்கு இவர் ஆளுங்கட்சி, நாளைக்கு அவர் ஆளுங்கட்சி, இன்னைக்கு இவர் எதிர்கட்சி, நாளை அவர் ஆளுங்கட்சி, இப்படி மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுடைய நலன் எவ்வாறு, காவிரியில் வாழ்வாதாரத்தில் அந்த வாழ்வாதாரத்தை பெறுவதற்கான அதிகாரம் முக்கியம். அதிகாரம் இல்லை என்றால் நமக்கு வாழ்வாதாரம் வராது. ஆகவே அந்த அதிகாரத்தை தக்க வைக்கக்கூடிய அளவில் எண்ணிக்கை கூடுவது குறைய கணக்கில் அந்த பெர்சன்டேஜ் கூட குறையக்கூடாது. உடனே சொல்லுவாங்க, நீங்க 40 MP இருக்கீங்க பாண்டிச்சேரியை சேர்த்து, நாங்க 20 கூட தரோம் அப்படிங்க. அங்க கூட மாத்தி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இப்ப என்ன விகிதாச்சாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் இருக்கிறார்களோ விகிதாச்சாரத்தை அதே விகிதாச்சாரம் தொடர்புடைய சில நிலையில தான் செய்யணும். இல்லைன்னா செய்யவே வேண்டாம். இன்னொரு 30 வருஷம் கொத்தி போட்டு நீங்க ஏற்கனவே எல்லாம் திட்டம் போட்டு பாராளுமன்றத்தை புதுசா கட்டி அதுல இத்தனை பேருக்கு வசதி ஏற்படுத்தி வைத்து விட்டுத்தான் நீங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஓரவஞ்சனை, உங்களுடைய திட்டம், உங்களுடைய மத்திய ஒன்றிய அரசுடைய தரம் தெரிகிறது. நீங்க இயற்கையா போட்டு வச்சுட்டேன், இதான் பாராளுமன்றம், அவ்வளவு பேர் உட்காருவான்னு போட்டுட்டு தான் செய்யறேன். எப்ப செய்யணும்? பதவிக்கு ஆளுநர் தான் நாக்கால் கொடுக்க முடியும். இவ எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுக்கலாம் கரெக்டா. அப்படிதான் பண்றாங்க. முன்கூட்டியே திட்டம் போட்டாங்க. இப்போ எத்தனை மெம்பர்ஸ் கூடுறாங்க, ஒரு ஆள் 825 மெம்பர் வராங்கன்னா 825 மெம்பருக்கு அந்த பாராளுமன்ற ஹால் இருக்குது. அப்போ இதையெல்லாம் தொகுத்து பெரிய மந்தைய ஒரு ஊர் அளவுக்கு மக்கள் தொகை, ஒரு கிராம அளவுக்கு மக்கள் தொகை வச்சு பாராளுமன்றம் நடத்துதுன்னு இப்பவே 534 எம்பிக்கள்ல 540 எம்பிக்கள்லையும் ராஜ்யசபாவும் சேர்த்து கிட்டத்தட்ட 200 பேர்ல யாருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கிட்ட 100 பேர் தான் ஒரு கிளாஸ்ல வருஷம் ஃபுல்லா ஒரு டீச்சர் பிள்ளைய பாக்குறாங்க. 40 பிள்ளைக்கு முதல் பிள்ளையோட பேர் தடருது. அப்ப 1000 பேர் இங்க பாத்தீங்கன்னா 1200 MP வருவான். 800 MP 1200 MP வரும் ராஜ்யசபாவை சேர்த்து. அப்ப 1200 MP எப்படி அடையாளம் வச்சு நடக்கிறது? ஒரு கல்லூரி வச்சு நடத்துற மாதிரி இருக்கு. ஒரு பிரின்சிபால் எல்லாரும் மாணவரை பெயரை சொல்ல முடியுமா? ஒரு கல்லூரி 1200 பேர் படிக்கிறாரு, அவர் தான் பிரின்சிபால். டெய்லி எங்க போறாரு? பிரதமர் கூட டெய்லி பாராளுமன்றத்துல MP சந்திக்கிறது. ஆனா பிரின்சிபால் லீவு நாள் 100 நாள் தவிர டெய்லி பசங்களை சந்திக்கிறாரு. ஒரு பிரின்சிபால் அத்தனை பேர் பெரிய சொல்ல முடியுமா? சாத்தியமா? யோசிக்க வேண்டாமா? எதுக்கு இந்த மறுவரையறை? வேற வழி இல்லாம ஏத்துக்கிறோம். வழி இல்லாமல் ஏற்க வேண்டாம். ஆனால் முடியல, நீ மெஜாரிட்டியை காட்டுற, சரி ஓகே. விகிதாச்சார அடிப்படையில் அந்த குறைவு தமிழ்நாட்டுக்குள்ள விகிதாச்சாரம் என்ன இருக்கிறதோ அதே நிலையில் தொடர்ந்தால் இது தொடரும். இல்லை என்றால் தமிழகம் தொடருமா என்பதை தமிழகத்துடைய போராட்டங்கள் நிர்ணயித்து. ஏற்கனவே ஜல்லிக்கட்டை இந்த இந்தியாவிற்கு காமித்த ஊர் தமிழ்நாடு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட முடியும். குறுவை சாகுபடி எப்படி அலட்சியமாக விட்டாங்களோ அதே போல் அலட்சியமாக இருந்தால் அடுத்தது சம்பா இதுலேயும் பயிரிடுறதுலேயும் கவனக்குறைவாக இருந்தால் அதுவும் பாதிக்கப்படும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படலை, இதில் நிலம் வைத்திருக்கிற விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படலை, அந்த விவசாயிகளை நம்பி வேலை செய்யக்கூடிய விவசாய கூலிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையும் கேள்விக்குறியாக இருக்குது. வருமானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அரசு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு என்ன செய்யுதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.